Hello everyone, welcome to my class. Dr. Shobana's PDF materials are now available for MA Tansky syllabus. இங்க நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க எல்லா பேப்பர்ஸ்க்குமான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. பொயட்ரி, ட்ராமா, கண்டெம்பரரி லிட்ரரி கிரிட்டிசிசம், போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சர், லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ், ரைட்டிங்ஸ் ஆஃப் த மார்ஜினலைஸ்ட் அண்ட் ட்ராவல் ரைட்டிங், ஃபிக்ஷன், சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே, அதுவும் 1 week 10 daysல உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த எல்லா பேப்பர்ஸ்க்குமான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 7200893046 இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். இந்த கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸில் எல்லா டாபிக்ஸ்க்குமான ஒரு டீட்டெயில்டு சம்மரி அண்ட் அனாலிசிஸ் இருக்கும். பேராகிராஃப் கொஷின்ஸ் 2 அல்லது 3 இருக்கும். அதே மாதிரி ஷார்ட் ஆன்சர்ஸ் 2 marks கொஷின்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், எம்சிக்யூஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா டாபிக்ஸ்க்கும் இது எல்லா டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸும் உங்களுக்கு நான் என்னோட கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது எட்மண்ட் ஸ்பென்சர்ஸ் எபித்தலாமியா. இது ஆல்ரெடி லைன் பை லைனா நான் நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கேன். பொயட்டிக் லைன்ஸ் ஃபுல்லாவே அப்லோட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு எஸ்ஸே. இந்த எஸ்ஸேயை நான் ரீட் பண்ணி அதுக்கான மீனிங் சொல்லிடுறேன். Introduction. Epithalamion, written by Edmund Spenser, was published in 1595. Is one of the most celebrated wedding poems in English literature. So இந்த poem publish பண்ணியிருக்கிறது 1595ல. இது wedding poem. Epithalamion ஒரு wedding poem தான். The word epithalamion comes from Greek, meaning a song sung outside the bridal chamber on the wedding day. Epithalamion அப்படிங்கிறது ஒரிஜினல் ரூட் பார்த்தீங்கன்னா கிரீக் வேர்டு. அதுக்கு மீனிங் என்னன்னா a song sung outside the bridal chamber. பிரைடோட சேம்பருக்கு வெளியே, ரூமுக்கு வெளியே வெட்டிங் டே அன்னைக்கு பாடப்படுற பாட்டை தான் எபித்தலாமியான்னு சொல்றாங்க. ஸ்பென்சர் கம்போஸ் திஸ் போயம் டு செலிப்ரேட் ஹிஸ் ஓன் மேரேஜ் டு எலிசபெத் பாயில். இந்த போயமா ஸ்பென்சர் எழுதினது காரணம் அவரோட மேரேஜை செலிப்ரேட் பண்றதுக்கு தான். அவரோட வெட்டிங் வித் எலிசபெத் பாயில், அவர் ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட எலிசபெத் பாயிலோட மேரேஜ் நடந்தப்போ அவர் எழுதின பாட்டு தான் எபித்தலாமியா. இட் இஸ் அ டீப்லி பர்சனல் போம். ஓகே, எட் யூனிவர்சல் போம். இது பர்சனலா இருந்தா கூட எல்லாரும் இது ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு போமா இருக்குது. கம்பைனிங் கிளாசிக்கல் அண்ட் கிறிஸ்டியன் ட்ரெடிஷன்ஸ் டு எக்ஸ்பிரஸ் லவ், டிவோஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் யூனியன். ஸோ இந்த போம்ல பார்த்தீங்கன்னா லவ், டிவோஷன்லாம் நிறைய அல்யூஷன்ஸ், ட்ரெடிஷன்ஸ், இந்த பழைய இந்த கதைகள்லாம் சொல்றாரு. கிளாசிக்கல் அல்யூஷன்ஸும் சொல்றாரு, கிறிஸ்டியன் ட்ரெடிஷன்ல இருக்க அல்யூஷன்ஸும் சொல்லி இந்த சாங்கை கொண்டு போயிருக்காரு ஸ்பென்சர். Now let us get into the summary and analysis of the poem. Epithalamion is a poem written by Edmund Spenser in 1594 for his bride Elizabeth Boyle and was published in 1595. So 1594ல எழுத ஆரம்பிச்சு 1595ல publish பண்றாரு. The poem celebrates their wedding day and describes the events from early morning to late at night. இந்த போயமோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஏர்லி மார்னிங்ல ஆரம்பிச்சு நைட் வரைக்கும், அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும், அந்த கல்யாணத்தன்னைக்கு காலையில ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் அந்த போயம் நடக்கிற மாதிரி இருக்கும். இட் ஹாஸ் 24 stanzas, each representing an hour of the day. இதுல பாத்தீங்கன்னா 24 stanzas கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு மணிக்கும் ஒவ்வொரு ஸ்டான்ஸா மாதிரி அதை டிவைட் பண்ணிக்கலாம். ஸ்பென்சர் begins by asking the muses for help and shows his excitement and nervousness as he waits for his bride. அவர் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, அந்த டே எப்படி ஆரம்பிப்பார்னா மியூசஸ் கூப்பிடுவாரு. மியூசஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் ட்ரெடிஷன்ல பொறுத்த வரைக்கும் பொயட் காடஸஸ் தான் மியூசஸ். எப்பவுமே இந்த பொயட் காடஸை இன்வோக் பண்ணி அவங்கள வழிபட்டு தான் நிறைய பாரடைஸ் லாஸ்ட் மாதிரி நிறைய போம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மியூசஸ் என்ன பண்ணுவாங்க, இன்வோக் பண்ணி அவங்களுக்கு எப்படி நம்ம சரஸ்வதியை கும்பிடுறோமோ அது மாதிரி மியூசஸை கும்பிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபார் ஹெல்ப் அண்ட் ஷோஸ் இஸ் எக்ஸைட்மெண்ட் அண்ட் நர்வஸ்னஸ் as he waits for his bride. ஓகே, அவரோட ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் நர்வஸ்னஸும் தெரியும். ஒரு கல்யாணத்தப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் நர்வஸ்னஸும் இருக்குல்ல, அது எல்லாமே சாங்ல வெளிப்படுத்தியிருப்பாரு. The poem is also expresses his hope for a happy married life and for having children in the future. இந்த போம்லயே அவர் என்ன பண்ணிருப்பாரு, ரொம்ப அவரோட ஹோப்ஸ் ஃபார் அ ஹாப்பி மேரிட் லைஃப், ரொம்ப சந்தோஷமா வாழணும், நிறைய குழந்தைகள் பிறக்கணும், இது எல்லாமே அவரோட அந்த ஆசைகள் எல்லாமே இது வெளிப்படுத்தியிருப்பாரு. ஓகே, Spenser spends much of the poem praising his bride, describing her as both innocent and loving. இந்த போம்ல பாத்தீங்கன்னா அவர் நிறைய நேரம் பிரைடை பிரைஸ் பண்றதுக்கு செலவழிச்சிருப்பாரு. அவர் ரொம்ப இன்னசென்ட், அவர் ரொம்ப லவ்விங் அப்படிங்கறத
அப்படின்றத நிறைய இடத்துல இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாரு. The poems shows the wedding ceremony, the music and celebration, and moves from references to Greek gods to Christian blessings. அப்போ இதுல பாத்தீங்கன்னா வெட்டிங் செரிமனில அந்த செரிமனிஸ் நிறைய அந்த ரிச்சுவல்ஸ் இது எல்லாமே இருக்கும். மியூசிக் செலிப்ரேஷன் பத்தியும் பேசியிருப்பாரு. நிறைய ரெஃபரன்சஸ் கிரீக் காட்ஸ்க்கு கொடுத்திருப்பாரு. கிறிஸ்டியன் பிளெஸிங்ஸ் கிறிஸ்டியன் காட்ஸ் பத்தியும் பேசியிருப்பாரு. He asks for protection, faithfulness and happiness in their married life. அவங்க மேரிட் லைஃப்க்கு தேவையான ப்ரொடெக்ஷன், ஃபெய்த்ஃபுல்னஸ், பாதுகாப்பு வேணும். ஒரு 2 பேரும் ஒருத்தர் வந்து ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும். ஹாப்பினஸ் வேணும். இது எல்லாமே அவர் வந்து என்ன அந்த இதுல வந்து தேவர் அந்த கடவுளர்கிட்ட வேண்டுறாரு. Epithalamion consists of 24 stanzas symbolically representing the 24 hours of the wedding day from dawn to midnight. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 24 ஸ்டான்சாஸ்ன்றத பார்த்தோம். இது வந்து ஒவ்வொரு மணித்துளியையும் 24 ஹவர்ஸையும் மென்ஷன் பண்ண மாதிரி தான் 24 சிம்பாலிக்கா அதை ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி தான் 24 ஸ்டான்சாஸ் அமைச்சிருக்காரு. The poem begins with Spenser invoking the muses, asking them to assist him in composing a song worthy of the occasion. இந்த poem எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா ஸ்பென்சர் வந்து மார்னிங் மியூசஸை இன்வோக் பண்றாரு. ஓகே, அவங்கள வழிபட்டு எனக்கு வந்து துணை இருங்க, இந்த சாங்கை வந்து நல்லபடியா நான் கம்போஸ் பண்ணி முடிக்கணும்னு ஆரம்பிக்கிறாரு. He wishes that his poetry should match the beauty and solemnity of his bride's purity. அவர் என்ன ஆசைப்படுறாருன்னா அவரோட போயமோ அவங்க லவ்வர் மாதிரி ரொம்ப அழகாவும் ரொம்ப பியூராவும் இருக்கணும்னு விரும்புறாரு. As dawn breaks, இது வரைக்கும் நம்ம ஒரு இன்ட்ரோ தான் பார்த்துட்டு இருக்கோம். இங்க இருந்து தான் வந்து அந்த போயட்ரியோட இது சம்மரி ஆரம்பிக்குது. இது ரெண்டையும் கூட நீங்க சிம்பிளா ஒரே சம்மரியா எழுதிக்கலாம். As dawn breaks, the poet calls upon nymphs and nature to awaken his bride. காலை அந்த விடியறப்போ இந்த மியூசஸ இன்வோக் பண்ணி ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து என்ன பண்ணுவாரு? dawn breaks. dawn breaksனா விடியல். அப்போ the poet calls upon nymphs and nature to awaken his bride. அந்த சின்ன ஏஞ்சல்ஸ், இது இயற்கை, இது எல்லாத்தையும் கூப்பிட்டு என்னோட அழகான அந்த பொண்ணை வந்து எழுப்பி விடுங்க, என்னோட பிரைடை எழுப்பி விடுங்கன்னு சொல்றாரு. The early stanzas are filled with images of light, freshness and natural beauty. அந்த ஆரம்பத்துல இருக்க ஸ்டான்சாஸ் எல்லாம் ரொம்ப லைட்டா இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த மார்னிங் அந்த ஃப்ரெஷ்னஸ் செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். Birds sing, rivers flow and the whole world seems to rejoice. அந்த early ஸ்டான்சாஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பறவைகள் பாடுறது, ரிவரோட அந்த ஓடுறது, அப்புறம் ரிவர்ஸோட ஃப்ளோ அதை பத்தி பேசியிருக்காரு. எல்லாமே அந்த மார்னிங் ஹவர்ஸ் செலிப்ரேட் பண்ற மாதிரி காமிச்சிருக்காரு. ஸ்பென்சர் asked the nymphs to adorn Elizabeth with flowers and bring her to the wedding ceremony. இந்த நிம்ஸ் எல்லாம் எலிசபெத் தன்னோட பிரைடை வந்து அலங்காரம் பண்ணி கூப்பிட்டு வரணும்னு சொல்றாரு. The tone here is joyful and reverent, showing his deep admiration for his bride's virtue and beauty. அப்போ அவரோட டோன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ரொம்ப ஜாய்ஃபுல்லாகவும் ரெவரண்ட்டும் இருக்கிறது, மரியாதைக்குரியதாகவும் மரியாதை கொடுக்குற விதமாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. When the bride appears, she shines brighter than the sun. பிரைட் வந்து வராங்க, அவர்ல யாரோட கம்பேர் பண்றாரு அப்படின்னு சொன்னா சன்னோட கம்பேர் பண்றாரு. The poet compares her to celestial figures and her purity makes even the angels rejoice. அவளை வந்து celestial figures ஓட கம்பேர் பண்றாரு. சன்னோட, மூனோட, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இதோட செலஸ்டியல் ஃபிகர்ஸோட கம்பேர் பண்ணி அவளை ரொம்ப பியூரான ஒரு her purity makes her even angels rejoice. அவ வந்து ரொம்ப பியூரானவ, ரொம்ப நல்லவ, அண்ட் ஸோ ஏஞ்சல்ஸ் கூட அவளை பார்த்து சந்தோஷப்படுறாங்கன்ற மாதிரி எழுதியிருப்பாரு. The wedding procession begins accompanied by music and celebration. During the church ceremony, Spenser prays that their marriage be fruitful and pure. இப்போ வெட்டிங் ப்ரொசஷன் ஆரம்பிச்சிருது, மியூசிக் செலிப்ரேஷனோட வெட்டிங் ப்ரொசஷன் போயிட்டு இருக்கு. அப்போ அவர் அடுத்து என்ன சர்ச் செரிமனி அப்போ ஸ்பென்சர் எதுக்கு ப்ரே பண்றாருன்னா அவங்க மேரேஜ் வந்து ஃப்ரூட்ஃபுல்லாகவும் பியூரா இருக்கணும், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கணும்ன்றதையும் வேண்டுறாரு. அடுத்து ஃப்ரூட்ஃபுல்னா என்னன்னா குழந்தைகள், அவங்களுக்கு இஷ்யூஸ் வேணுங்கிறதையும் விரும்புறாரு. He seeks blessings from God for love, happiness and children. Yes.
and children. After the ceremony, the bride and the groom proceed to the bridal chamber. So அவர் வந்து blessings எல்லாம் seek பண்ணிட்டு அடுத்தது வந்து என்ன பண்றாங்க, கல்யாணம் முடிஞ்சிச்சு, 2 பேரும் bridal chamberக்கு போறாங்க. where the tone changes from public joy to private intimacy. இவ்வளோ தூரம் இவ்வளோ நேரம் பப்ளிக்கா ஒரு மாதிரி ஹாப்பினஸை வெளிப்படுத்திட்டு இருந்தவர் பிரைவேட்டா ஒரு இன்டிமேட் அந்த ஃபீலிங்ஸ்குள்ள போறாரு. ஸ்பென்சர் describes the evening with a mixture of sensuality and spirituality. அந்த இன்டிமேட் ஃபீலிங்ஸ்ல ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கும், சென்சுவலாகவும் இருக்கும். ஏன்னா அவர் கடவுளை வந்து வேண்டிப்பாரு, அதனால ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் சென்சுவாலிட்டி இருக்கும். He desires not mere physical pleasure but a union of souls sanctified by divine grace. அவர் என்ன சொல்றாரு, சும்மா பிசிக்கல் பிளஷருக்காக எங்களோட அந்த இன்டிமசி இருக்கக்கூடாது, இது வந்து யூனியன் ஆஃப் சோல்ஸ் சாங்டிஃபைட் பை டிவைன் கிரேஸ், கடவுளோட அருளால நிகழ்ற ஒரு யூனியனா இருக்கணும் அப்படிங்கறத விரும்புறாரு. as night approaches he calls on the moon and nightingales to bless their union. இரவு வருது, அப்போ மூனையும் நைட்டிங்கேலையும் அவர் வந்து அழைக்கிறாரு, எங்களை வந்து பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. he asks for peace and protection from evil spirits and bad dreams. அவங்களுக்கு அமைதி வேணும், பாதுகாப்பு வேணும், evil ஸ்பிரிட்ஸ்ட இருந்து வேணும், பேட் ட்ரீம்ஸ்ட இருந்து வேணும்னு கேட்கிறாரு. The poem closes with a prayerful tone. முடிக்கிறப்போ ப்ரே பண்ணி தான் முடிக்கிறாரு. The poet hopes that this day filled with divine joy will be remembered forever. poet என்ன ஹோப் பண்றாரு, அன்றைய நாள் வந்து ரொம்ப டிவைன் ஜாயோட இருக்கும், it will be remembered forever. ஓகே, எப்பவும் இதை வந்து அவங்க அந்த கல்யாண நாள திருமண நாள நினைச்சிட்டு இருப்பாங்க. and that their love will be blessed with lasting happiness and heavenly reward. அவங்களோட இந்த லவ் வந்து ஒரு ஒரு லாஸ்டிங் ஹாப்பினஸ்னா கடைசி வரைக்கும் இன்பமாகவும் ஒரு கடவுளோட ஒரு பரிசாவும் இந்த திருமண நாள் அமையணும் அப்படின்னு வேண்டி விரும்பி முடிச்சிடுறாரு இந்த சாங் எபித்தலாமியான. இதுல நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாங் ஃபுல்லாவே பெரிய சாங் தான், பட் நிறைய சின்ன விஷயம் சின்னது தான். காலையில எந்திரிக்கிறாங்க, நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் அந்த நிகழ்வுகள் வர்ணிக்கப்படுது. வர்ணனை தான் அதிகமா இருக்கும். அவளை வந்து செலஸ்டியல் பீயிங்ஸோட அவ தூங்கி எந்திரிக்கிறப்போ ஹெல்ப் பண்ண சொல்வாரு, அவளை அலங்காரம் பண்ண சொல்வாரு, அவளோட அழகை வர்ணிப்பாரு, இப்படிதான் போயிட்டு இருக்கும். ஓகே, அவ நடந்து வருவாங்க. அடுத்ததான் மேரேஜ் முடிஞ்சோன்னா அவங்க சேம்பருக்கு போறாங்க. அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு எங்களோட மேரேஜை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, ஹாப்பியா நாங்க வாழணும், பிரியாம வாழணும், எங்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும். இதுதான் ஓகே, ஒன் டேல நடக்கிற விஷயம் தான் இந்த எபித்தலாமியான். அவங்களோட மேரேஜை செலிப்ரேட் பண்ற ஒரு சாங் தான் எபித்தலாமியான். இப்போ நம்ம கன்க்ளூஷன் வந்துட்டோம். இன் எபித்தலாமியான் எட்மண்ட் ஸ்பென்சர் combines love, art, religion and nature to turn his personal wedding celebration into a poem that celebrates harmony between human passion and divine purpose. ஸோ இவர் வந்து என்ன பண்றாரு, எட்மண்ட் ஸ்பென்சர் லவ், ஆர்ட், ரிலிஜன், நேச்சர் எல்லாத்தையும் கலந்து அவரோட பர்சனலான வெட்டிங் செலிப்ரேஷனை என்னவா மாத்துறாரு, ஒரு டிவைன் பர்பஸ் உள்ள ஒரு விஷயமா மாத்தி காமிக்கிறாரு. அப்புறம் இந்த போயம் பிரசன்ஸ் மேரேஜ் இஸ் போத் சீக்ரெட் டியூட்டி அண்ட் ஜாய்ஃபுல் அகேஷன். போயம்ல வந்து மேரேஜ் வந்து ஒரு சீக்ரெட் டியூட்டி, ஒரு கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு புனித கடமையா சொல்றாரு, ஜாய்ஃபுல் அகேஷனா சொல்றாரு. யூசிங் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ், ரிதம், இமேஜரி டு கிரியேட் அ சென்ஸ் ஆஃப் மியூசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெப்த். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸ்பென்சர் வந்து போயட்னு சொல்லுவோம். ஸோ அந்த அழகான அந்த கவிஞன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, இந்த வெட்டிங் ஹிம் கொடுக்குறப்போ நிறைய அழகா அற்புதமான தன்னோட லாங்குவேஜோட இந்த ஆளுமையை காமிச்சிருக்காரு. ரிதம், இமேஜரி எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கு, ரொம்ப மியூசிக்கலா இருக்கும் எப்பவுமே ஸ்பென்சரோட சாங்ஸ். ஓகே, இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஸ்பென்சர்ஸ் டிவோஷன் டு ஹிஸ் வைஃப் அண்ட் ஹிஸ் பிலீவ்ஸ் இன் த பவர் ஆஃப் லவ் டு பி போத் மாரல் அண்ட் கிரியேட்டிவ். இவரோட அன்பு, அவர் வைஃப் மேல அவர் வச்சிருக்க அன்பை வெளிப்படுத்துறாரு. அதே மாதிரி அவரோட நம்பிக்கை, லவ் வந்து மாரலாவும் கிரியேட்டிவாவும் இருக்குன்ற அவரோட நம்பிக்கையும் வெளிப்படுத்துது. பை கேப்சரிங் ஒன் பர்ஃபெக்ட் டே த போயம் செலிப்ரேட்ஸ் பியூர், பிளெஸட் அண்ட் லாஸ்டிங் லவ். ஒரு நாள், அதாவது இந்த கல்யாண நாள்ல இருந்து அவர் வந்து என்ன பண்றாரு, அந்த போயம் வந்து பியூர், பிளெஸ்ட், லாஸ்டிங் லவ் காண்பிக்குது. ஓகே, அதை வந்து பறைசாற்றுது, காதல, புனிதமான காதல பறைசாற்ற மாதிரி அந்த வெட்டிங் டே பாடல் வந்து அமையுது. ஓகே, hope you like my explanation. Thank you for watching. Subscribe for more such videos.